பிஹெச்கே மூவி பார்த்துட்டேன். ஸோ அந்த மூவி என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, லைக் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த படம் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா, டைரக்டர் வந்து எமோஷனல் கனெக்ட் வந்து இந்த படத்தில குடுத்துருக்காரு. ஸோ எமோஷனலா ஒரு படம் கனெக்ட் ஆயிருச்சுனாலே ஆடியன்ஸ் கன்ஃபார்ம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கன்ஃபார்ம் வந்து வந்துருவாங்க. ஸோ எனக்கு பொறுத்தவரைக்கும் ஃபீல் குட்டா இருந்தது. லைக் எமோஷனல் கனெக்ட்டும் இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஒரு இதுதான். லைக் இப்படி ஒரு கேரக்டர் சரத்குமார் அவர்கள் இப்படி ஒரு கேரக்டர் தானா? லைக் என்னன்னா 3 பிஹெச்கே தான் நாங்க வாங்கணும் அப்படின்னு ஃபேமிலியா மிடில் கிளாஸ் ஃபேமிலி எய்ம் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ் இது அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்றாங்க அப்படின்னா, ஓகே. இல்ல இப்படி தெரியாத ஒருத்தர் இப்படி போய் பண்றாரு அப்படிதான் கேரக்டர் அப்படின்னா, அ அப்போ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இப்படிதான் கேரக்டரைசேஷன்னா கன்ஃபார்ம் அவங்க அடி வாங்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறமா வந்து அ சித்தார்த் கேரக்டர் எப்படி அப்டின்னா வந்து, எனக்கு 10த், 12த் வரல, படிப்பு வரல அப்படின்னு சொல்றவர, அ பெரிய ஸ்கூல்ல போய் சேர்க்குறாங்க. அப்புறம் மேத்ஸ் டியூஷன் ₹1000க்கு யோசிக்கிறாங்க, ஃபீஸ் பே பண்றதுக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் லைக் சம்திங் லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு அடமன்ட்டா இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. நம்பளுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலயும் வந்து நான் வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னா எனக்கு புரியல. லைக் எனக்கு என்னன்னா, உங்க கஷ்டம் தெரியுது. உங்களால ₹1000 மேக்ஸ் பையனுக்கு மேக்ஸ் ஃபீஸ் பே பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்க. அதோட சேர்த்து நல்லா படிக்கிற பொண்ண தமிழ் மீடியத்தில சேர்த்திருக்கீங்க. பையன வந்து இங்கிலீஷ் மீடியத்தில நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 2 பேரையும் ஈக்குவலா படிக்க வைக்கலாம். ஓகே. அ நீங்க வீடு வாங்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்கிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு 7,50,000க்கோ இல்ல 8,00,000க்கோ கிடைச்சிருக்கும். எப்படின்னா 2009ல வந்து சிங்கிள் பெட்ரூம் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஃபிளாட்ஸ் வந்து 13-14 லேக்ஸ் இருந்துச்சு. எனக்கு பெர்சனலா நல்லாவே தெரியும். ஏன்னா, நான் பெர்சனலா வாங்கியிருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ 7,50,000க்கு குடுப்பாங்களா அப்படின்றது குடுக்க மாட்டாங்க தான். அந்த மார்க்கெட் பிரைஸ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாத ஒரு கேரக்டர்னா ஓகே. ஆனா, எனக்கு என்னமோ அடமன்ட்டா இருந்த மாரி ஒரு ஃபீலிங். பெர்சனலா மிடில் கிளாஸ் வந்து கஷ்டப்பட்டு வாங்கணும்னு நெனைக்கிறது தப்பில்ல. பட் ஓஹோ! இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்படிலாம் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ நாள் ஆகும் நம்பளுக்கு வரது அப்படின்றது அந்த பொண்ணு பிளான் போடுது. பட் என்ன மாரி பிளான் போடுறாங்க அப்படின்னா, 1 இயர்க்குள்ள நம்ம இத அச்சீவ் பண்றோம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதெல்லாம் நல்லது. ஓகே அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. மார்க்கெட் பிரைஸ் 1 இயர்ல ஏறிடும். 2 இயர்ஸ்ல ஏறிடும். நம்ப பத்தாது அப்படின்றது எனக்கு பெர்சனலா வந்து ம் அ அந்த இடத்துல தான் கொஞ்சம் அ ஒரு கனெக்ட் இல்லாத மாரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா, நான் மிடில் கிளாஸா இருந்து சேர்த்து வச்சு இவ்ளோ வாங்குறோம். லோன் எலிஜிபிலிட்டியான பெர்சன்க்கே வந்து கஷ்டம். ஓகே. இந்த லோன் கட்டணும். இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு என்னமோ பெர்சனலா 3 பிஹெச்கே தான் வாங்கணும். பையனுக்கு ஒரு ரூமு, பொண்ணுக்கு ஒரு ரூமு, அம்மா, அப்பாவுக்கு ஒரு ரூமு அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அடம் புடிச்சு இந்த வீட வாங்குறதா கதை அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் எமோஷனலா எனக்கு கனெக்ட் ஆவாது. ஏன்னா, நீங்க அடம் புடிக்கிறீங்க. உங்ககிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்கு. அப்பாவுக்கு லோன் இல்ல. அப்பா ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. பையன் நல்லா படிக்க மாட்றான். எவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்த்தாலும், பொண்ண வந்து நல்லா படிக்கிற பொண்ண வந்து நீங்க தமிழ் மீடியத்தில சேர்த்து வச்சிருக்கீங்க. ஸோ, அந்த ஃபேமிலியே நீங்க குழப்பி வச்சிருக்கீங்க அந்த அப்பா. புரியுதா? ஸோ, அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, கதை இப்படிதான். இந்த மாரி ஒரு குடும்பம் அப்டின்னா ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்டின்னா, இப்படிதான் இந்த குடும்பம் இப்படிதான். நாங்க வந்து அடம் புடிச்சு 3 பிஹெச்கே தான் வாங்குவோம். எங்க நெலைம தெரியும். நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நாங்க வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் நாங்க யோசிப்போம் அப்டின்னா, கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆவணும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க தான் வாண்டடா 3 பிஹெச்கே வாங்கணும் அப்டின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஏன்னா, பையன் நல்லா படிச்சு வேலைக்கு போறான். பொண்ணு நல்லா படிச்சு வேலைக்கு போறா அப்டின்னும்போது, நீங்க வந்து இது பண்ணலாம். ஓகே. வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பிஹெச்கே வாங்கலாம்ப்பா. என்னால என் சக்திக்கு முடிஞ்சது அப்பா வந்து சிங்கிள் பெட்ரூம் வாங்கிட்டேன்ப்பா. நீ பையன், பொண்ணு 2 பேரும் சேர்ந்து நம்ம 3 பிஹெச்கே போலாம். நம்ம குடும்ப நிலைமை அப்டின்றது ஓகே. அ அப்டி வராங்க. 2 பேருக்கும் வேலை கிடைக்குது. தே ஆர் கெட்டிங் எ ஹோம். அப்போன்னு பார்த்து பொண்ணுக்கு 25,00,000த்துல கல்யாணம் பண்ணுவாங்களா? அப்டின்றது எனக்கு எனக்கு வந்து அது ஓவரா இது பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா உங்க நெலைம தெரியுமேடா! தெரிஞ்சுக்கிட்டு 25,00,000க்கு லோன் வாங்கி கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்டின்னா, இப்படி ஒரு ஃபேமிலியா? அப்டின்றது தான் எனக்கு ஒரு இப்படிலாம் இருப்பாங்களா? அப்டின்றது ஆச்சரியம் தான் பட்டேன். 25,00,000க்கு பொண்ணுக்கு லோன் வாங்கி கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்டின்றது
அப்போ கன்ஃபார்ம் கஷ்டம் தான் படுவீங்க. சரத்குமார் அவர்களுக்கு அந்த டைம்ல வயசானதுக்கப்புறம் வீடு வாங்குனது காட்டுனது வந்து கரெக்ட் தான். ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சா இப்படிதான் கஷ்டப்படுவீங்க அப்படின்றது வந்து படத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பெர்சனலா நம்பளுடைய சக்தி நம்பளுக்கு என்ன பண்ண முடியும், நம்பளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது அந்த குடும்பத் தலைவருக்கு தெரியணும். அந்த குடும்பத் தலைவரா இருக்காரு அப்படின்னா, பையன வந்து நம்ம நல்லா படிக்க வைக்கிறோம். அவன் தான் நம்மள காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வளர்க்குறீங்க. ஓகே. நான் ஒண்ணும் சொல்லல. பட் பொண்ண வந்து தமிழ் மீடியத்துல சேர்த்து வளர்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு பொறுத்தவரைக்கும் 2 பேருக்கும் வந்து ஈக்குவல் இது குடுத்து, ஏன்னா வீடு வாங்குறது தான் உங்களுக்கு முழு குறிக்கோளா இருக்கு அப்படின்னா ஓகே. 3 பிஹெச்கே தான் நான் வாங்குவேன் அப்படின்றது தான் அங்க பிரச்சனை. ஏன்னா வந்து நம்ம கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் கதைப்படி இதுதான் கேரக்டரைசேஷன். இதுதான் இப்படி இப்படி அடம் பிடிக்கிற ஒரு ஃபேமிலி அப்படின்னா கன்ஃபார்ம் இதுதான் கதை. இப்படிதான் இருக்கும். கஷ்டம் தான் படுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் தான் லாஸ்ட்ல போய் தான் வீடு வாங்குற மாரி காட்டியிருக்காரு. கரெக்ட் தான். கன்ஃபார்ம் வந்து இப்படிதான் இருக்கும். ஏன்னா, அடம் பிடிக்கிற அப்பா, அடம் பிடிக்கிற ஒய்ஃப் அப்படிதான் எனக்கு ஏன்னா 3 பிஹெச்கே தான் வாங்குவேன். முடியாத இப்போ எனக்கு பெர்சனலா என்னால வாங்க முடியாது. எனக்கு தெரியும். என்னால என்ன பண்ண முடியும்? என் சக்திக்கு மீறி ஒண்ணு செய்ய முடியும். எனக்கு லோன் குடுப்பாங்களா? குடுக்க முடியாதா? அப்படின்னு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? கரெக்ட்டா வேலைகள செய்யணும். 25,00,000 குடுத்து லோன் வாங்கி பையன கஷ்டப்படுத்தி 25,00,000 லோன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவ உன் பொண்ணுக்கு அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஓ! இப்படிலாம் இருப்பாங்களா? ஓ! கஷ்டத்திலேயும் இன்னும் கஷ்டமா போய் நான் உட்காருவேன். நான் கஷ்டப்படுவேன். அப்படின்ற ஃபேமிலி இருப்பாங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா, அங்க பள்ளம் தெரியுது. விழுந்தா அடி விழும்னு தெரியுது. அப்போ போயிட்டு அந்த பள்ளத்திலேயே நான் குதிப்பேன் அப்படின்னா, எனக்கு புரியல. நான் குதிக்க மாட்டேன். எனக்கு தூரத்தில வந்து பள்ளம். அத போய் குதிச்சா அடி விழும் அப்படின்னு தெரிஞ்சா, நான் சத்தியமா குதிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பயம். அடி விழும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து சுதாரிச்சுப்பேன். 25,00,000 லோன் குடுத்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அந்த அளவுக்குலாம் லோன் எடுத்து, உன்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்ல. 25 இல்ல 40 கூட வச்சு பண்ணு. சிங்கிள் பெட்ரூம் வாங்கவே நமக்கு காசு இல்ல. இதுல 3 பிஹெச்கே தான் வாங்குவேன்னு அடம் புடிச்சு நிக்கிறீங்க. பிரச்சனை இல்ல. நல்ல கோல். பட் பெர்சனலா நம்பளால முடியுமா? நம்பளால சேர்த்து வைக்க முடியுமா? சேர்த்து வச்சா மார்க்கெட் பிரைஸ் என்ன ஆகும்? என்ன ஏது? எல்லாத்தையும் பார்க்கணும். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த படம் என்ன பொறுத்தவரைக்கும், இதுதான் கதை. இப்படி இவங்க இப்படிதான் அப்படின்னா, எனக்கு கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்கு. பட் இல்ல அப்படின்னா, எனக்கு பொறுத்தவரைக்கும் அது தப்பு. அந்த ஸ்டோரி லைன் தப்பு. இல்ல, அவங்க வந்து தெரிஞ்சு தான் செய்றாங்க இதெல்லாம் அப்படின்னா, எனக்கு பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு கேரக்டர், அப்படி ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் ஒரு ஃபேமிலி இருப்பாங்களா? அவங்க கஷ்டம்னு தெரிஞ்சும் இத செய்வாங்களா? அப்படின்றது எனக்கு வந்து எனக்கு பாவமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி யாரும் இருந்துறாதீங்க. ஆமா. ஏன்னா, அது ரொம்ப தப்பு. ஏன்னா, அங்க பள்ளம் தெரிஞ்சு நான் பள்ளத்துல போய் விழமாட்டேன். ஸோ, இதுதான் ஃபேமிலி. இதுதான் வந்து அந்த படத்தோட ஸ்டோரி. கஷ்ட கஷ்டப்படுறவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டா இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு தெரியிற ஃபேமிலி. 3 பிஹெச்கே வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்குனாங்களா இல்லையா? அப்படின்னு தான் கதை. ஸோ ஃபைனலா வந்து வாங்கிடுறாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் படம் வந்து இதுதான் அப்படின்னா, இப்படிதான் ஃபேமிலி, இதுதான் ஃபேமிலி, இப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னா, ஓகே. எனக்கு வந்து படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க் யூ. சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஒப்பீனியன் வீடியோ.